ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ டிசம்பர் 30ஆம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது. அதுக்கு நம்ம திருப்பதியில் போயிட்டு துவார தரிசனம் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த ஸ்லிப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் இதை பற்றியும் இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே வைகுண்ட ஏகாதசினா நம்ம ஊர்லலாம் ஒரு நாளைக்கு டிசம்பர் 30னா 30 ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் திருப்பதியில் வந்து 10 நாள் நடக்க போகுது. 30லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக ஈஸியாக போய் பார்க்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். அந்த 10 நாளுக்கு மட்டும் எஸ்எஸ்டி டோக்கன்லாம் ஃபுல்லாவே கட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல இருக்கிற பார்த்தீங்கன்னா, நாங்க போன வருஷம் துவார தரிசனத்துக்கு போறப்போ, அங்க எடுத்த மலர் கண்காட்சி செம்மையா இருக்கும். நீங்க யாராவது திருப்பதிக்கு போணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி டைம்ல போங்க. நல்ல டெக்கரேஷனா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அந்த ஊரே திருவிழா கோலத்துல இருக்கும். நாங்க என்ன பண்ணோம், போன வருஷம் பொங்கல் அன்னைக்கு நாங்க பெருமாள பார்க்கணும்னு சொல்லிட்டு, போகி நைட்டு கிளம்பிட்டோம். விடிய காலையில பொங்கல் அன்னைக்கு காலையில நாங்க திருப்பதியில 4 மணிக்கு போய் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு நைட் 7 மணி இல்லாம மறுநாள் நைட் 7 மணிக்கு தான் எங்களுக்கு வந்து டோக்கன் குடுத்தாங்க. 2 டேஸ் அங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் அவங்க குடுத்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், நேரா போய் ரூம் போட்டுட்டு, அ எப்படியும் நாங்க ஈவினிங்கா என்ன பண்ணோம், போயிட்டு அங்க உள்ள போற இடத்துல போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அங்க இருந்த போலீஸ்லாம், "இதுல வந்து டேட்டு தாம்மா பார்ப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு தான் உங்களுக்கு டைம் போட்டுருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டு 12 மணிக்கு மேல வாங்க. அப்ப வந்து உங்களுக்கு டேட்டு மாறி காமிக்கும். அப்ப வந்து நீங்க உள்ள போயிடலான்னு" சொன்னாங்க. நாங்க ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் ரூம்ல இருந்தோம். நைட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு நாங்க போனோங்க. போயிட்டு சாமி 1 ஹவர்ல பார்த்துட்டு 1:30க்கெல்லாம் ரூமுக்கு வந்துட்டோம். வந்து நாங்க ரூம வெக்கேட் பண்ணிட்டு விடிய காலையில வீட்ல மாட்டு பொங்கலுக்கு சாமி கும்பிட வந்துட்டோம். போன முறை அந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ ஏன்னா 2 நாள் 3 நாள் ஆயிடுது. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குனாலும் அந்த மாரி டைம் குடுத்து தான் பார்க்குற மாரி இருந்தது. மக்கள் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த முறை ஆன்லைன்லேயே எஸ்எஸ்டி டோக்கன் குடுக்க போறாங்க. இன்னைக்கு வந்து 26 நவம்பர் இன்னைக்கு. நாளைக்கு 27லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது புக்கிங்கு. அது வாட்ஸ்அப்ல பண்ணலாம். அவங்க தனியா வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் புக் பண்ணலாம். ஆ நான் அந்த நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் அந்த லிங்க்லாம் வரப்போகுது. நான் என்னோட சேனல்ல அந்த லிங்க் போடுவேன். நீங்க சேனல வாட்ச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இந்த புக்கிங் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதனால ரொம்பலாம் அவசரம் வேணாம். நீங்க பொறுமையாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் 5 மணியோட க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம யார் யார் ஒரு டோக்கனுக்கு 4 பேர் வரைக்கும் போலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே ஃப்ரீ தரிசனம் தான். நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் அங்க போயிட்டு வாங்குனோம்னா, அங்க டைம் போட்டு குடுத்துருவாங்க. ஆனா நம்ம இங்க வாங்குறப்ப, இங்க நமக்கு டேட்டு, டைம் எல்லாம் போட்டு வந்துரும். நம்ம என்னைக்கு போய் சாமி பார்க்கணுன்ற தெரிஞ்சதுன்னா, நம்ம அந்த டைம்க்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறமா விஐபி தரிசனம் தனியா டிக்கெட் அவங்களுக்கு தனியா டைம் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 300 தரிசனம் தனியா குடுத்துருக்காங்க. இது பொதுமக்கள் வந்து ஃப்ரீயா தரிசிக்கணும் அப்படின்றதுனால தான் லக்கி ட்ரா போட்டிருக்காங்க. நீங்க முடிஞ்சதுன்னா 2, 3 வெப்சைட்ல 2, 3 ஐடியில போட்டு பாருங்க. ஒருத்தர் புக் பண்ணாவே 4 பேர் வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா என் லக்கி ட்ரால கிடைக்கும். நாங்களும் இத ட்ரை பண்ண போறோம். நாளைக்கு என்னோட சேனல்ல லிங்க் வந்ததுன்னா நான் அப்டேட் பண்றேன். நீங்க கண்டிப்பா நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. என்னன்னா, இந்த நம்ம நார்மல் டேஸ்ல திருப்பதிக்கு போறத விட, இந்த மாதிரி நாள்ல போனோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அந்த நம்ம இருக்கிற நேரம் ஃபுல்லாவே ரொம்ப அங்க திருவிழா கோலமா இருக்கிறனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். மலர் கண்காட்சி இந்த முறையும் பழ கண்காட்சி, மலர் கண்காட்சிலாம் இருக்கும். அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம புக்கிங் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் புக்கிங்கு. இதோட குலுக்கல் பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். நமக்கு எப்படி புக் பண்றோமோ, அது வழியே வரும்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான அப்டேட் தெரியல. ஆனா 2ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு அதில செலக்ட் ஆகுறோமா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செலக்ட் ஆன உடனே அதில ஆதார் கார்ட்ல எத்தன பேர் வரும், எல்லாரோட அப்டேட் கேட்குமா, என்னன்ற டீட்டெயில் சரியா தெரியல. நான் தெரிஞ்சதுன்னா, அடுத்தடுத்து நாளைக்கு நம்ம புக் பண்ண ஆரம்பிச்சாவே நெறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். நம்ம புக் பண்றப்பயே 4 பேரோட ஆதார் கார்டு போடணுமா, இல்லைன்னா நம்ம செலக்ட் ஆன பிறகு போடணுமா, அது சரியா டீட்டெயில்ஸ் தெரியல. நாளைக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் லக்கி ட்ரால கிடைக்கும்.
உங்களுக்கு என்னோட சேனல் புடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட Instagram சேனல் இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் எல்லாமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நெனச்சு தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் புடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல்ல ரெகுலரா திருப்பதியோட அப்டேட்ஸ் வீடியோ நெறைய வந்துகிட்டே இருக்கு. டெய்லி அப்டேட்ஸ் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குனாலும், வாங்கிட்ட பிறகு நம்ம எவ்வளோ மணி நேரம் உள்ள போயிட்டு டைம் ஆகுது. அப்புறம் ஃப்ரீ தரிசன்ல போனா 12 மணி நேரம் ஆகுதா, 24 மணி நேரம் ஆகுதா அப்படின்ற வீடியோ எல்லாமே நமக்கு அப்டேட் தெரிஞ்சிடுச்சுன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். இன்னியோடது பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம் ஆகுதுன்றாங்க. போன வாரம்லாம் 8 மணி நேரம். அதுக்கேத்த மாரி நீங்க வீட்லருந்து கிளம்பலாம். ரூ. 300 டோக்கன் வாங்குனீங்கனாலும் அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஒரு சமயம் 5 மணி நேரம் ஆயிடும். அதனால நீங்க டெய்லி அப்டேட்ஸ் நீங்க திருப்பதி போறதா இருந்தா அப்டேட்ஸ பார்த்துட்டு போனீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணி நம்மளுடைய எப்படி ட்ராவல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க என்னோட சேனல வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி ஷார்ட்ஸ்ல திருப்பதி அப்டேட் வீடியோ நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் போடுற வீடியோ கண்டிப்பா புடிக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய திருப்பதி அப்டேட்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்படியே ரெகுலரா என்னோட விளாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நான் லைஃப் உங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்க. என்னன்னா லைக் பண்ணா தான் அது மத்தவங்களுக்கு போயிட்டு முன்னாடி அந்த வீடியோஸ் காமிக்கும். நான் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்னும் செய்யறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா தான் நம்மளுடைய சேனல் இம்ப்ரூவ் ஆகும். நானும் ஒரு 2, 3 இயர்ஸா முயற்சி பண்றேன். இப்ப தான் கொஞ்சம் க்ரோ அப் தெரியுது. வெறும் 5000 சப்ஸ்கிரைபர்லயே நானும் இருக்கேங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே முடியாது. எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க் யூ.